வணக்கம். இது உங்கள் எம்பெடட் ஐகான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, STM32F103c8ல ஒரு சுவிட்ச் இன்டர்ஃபேஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறப்போ ஒரு எல்இடியை ஆன் ஆஃப் பண்ணுறோம். STM32 கியூப் ஐடி ஓப்பன் பண்ணுறோம். பழைய ப்ராஜெக்ட் டைமர் ப்ராஜெக்ட் இருக்குது. STM32 கியூப் ஐடியில் வந்து நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் சைடில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். தேவையில்லாத ப்ராஜெக்டை வந்து க்ளோஸுன்னு பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து அன்அவைலபிளாக இருக்கும். தேவைப்படுறப்ப அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷனே கீழே கேட்கும் க்ளோஸுன்னு. அந்த ப்ராஜெக்டை மொத்தமாக தூக்கினா டெலீட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஒர்க் பேஸ்லேருந்து மொத்தமாக போயிடும் உங்களுக்கு. இப்போ ஃபைலில் நியூ STM32 ப்ராஜெக்ட்ஸில் கிளிக் பண்ணுறோம். இப்போ பார்ட் நம்பர் கேட்குது. STM32F103c8. நெக்ஸ்ட்டு இது நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது தான். ப்ராஜெக்ட் நேம் வந்து உங்களுக்கு என்ன நேமோ அதை கொடுங்க. இங்கே டிஃபால்ட்டாக இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். STM32 கியூப் தான் அது. லாங்குவேஜ் சி தான். இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கட்டும். செகண்ட் நீங்கள் இந்த பேஜ் வந்தீங்கன்னா இதில் வந்து இன்ஸ்டால்டு பேக் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு காட்டுது. நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் பேக் தான் யூஸ் பண்ணுறோம். மற்றது எல்லாமே டிஃபால்ட்டு தான். ஃபினிஷ் பண்ணுறோம். ஃபினிஷ் பண்ணோடனே நெட்டு நான் கனெக்ட் பண்ணாததுனால அந்த இது கேட்குது. நெட் கனெக்ஷனுக்குனா கொஞ்சம் பேக்கேஜ் அப்டேட் எதுவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதில் எடுத்துக்கிடும். அப்படி இல்லாட்டி நோ கொடுங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. இன் அவுட் வியூ வருது. இதில் ஃபஸ்ட்டு சிஸ்டம் கோரில் ஆர்சிசி ரீசெட் அண்ட் கிளாக் கண்ட்ரோலில் போயிட்டு எக்ஸ்டர்னல் கிளாக் தான் நம்ம இந்த போர்டில் இருக்குது 8 ஹவர்ஸு. அதனால் எக்ஸ்டர்னல் கிளாக் வந்து எனேபிள் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கிளாக் கான்ஃபிகரேஷனில் எக்ஸ்டர்னல் கிளாக் ஹெச்எஸ்சி ஹை ஸ்பீடு எக்ஸ்டர்னல் ஆசிலேட்டர் செலக்ட் பண்ணியிருக்கோம். பிஎல்எல் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். பிஎல்எல் செலக்ட் பண்ணும்போது கிளாக் ஃப்ரீக்வன்சி ரிப்பல்ஸ் அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு ஹை ஸ்பீடுக்கு அது டேட்டாவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜிபிஐஓ. ஜிபிஐஓவில் ஆல்ரெடி கிறிஸ்டல் வந்து ஆட் பண்ணதுனால கிறிஸ்டலோட போர்ட் இங்கே வந்திருக்கு. அது தவிர்த்து இப்போ ஜிபிஐஓவில் நம்ம எல்இடிக்குள்ளே PC13 வந்து ஆட் பண்ணுறோம். அது அவுட்புட் தான், அவுட்புட் மோடு தான். ஜிபிஐஓ மோடு வந்து அவுட்புட்டு. புல்லப் தான். அதோட ஸ்பீடு வந்து ஹைதி. லேபிள் யூசர் லேபிள் வந்து எல்இடின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து இப்போ சுவிட்சோட ஒரு பின் வந்து B9 வந்து டிக்ளேர் பண்ணுறேன். போர்ட் B9 எங்கே இருக்குங்கிறது இந்த பேக்கேஜில் நீங்கள் தெளிவாக அதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த B9 பின்னை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இன்புட்டுங்கிறத டிக்ளேர் பண்ணுங்க. இங்கே அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஜிபிஐஓ இன்புட்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜிபிஐஓ மோடு இன்புட் மோடுன்னு இருக்கும். இது வந்து புல்லப்பு. அடுத்து யூசர் லேபிள் வந்து சுவிட்சுன்னு கொடுத்துருக்கேன்.
இப்போ சேவ் அஸ் பண்ணிடுவோம். சேவ் அஸ் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக கோட் ஜென்ரேஷன் வந்து கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இப்போ கோட் ஜென்ரேஷன் ஆயிடுச்சு. இதில் என்னென்ன இருக்குன்னா GPIO இனிஷியலைசேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ளூட் ஆயிடுச்சு. அதில் சுவிட்சும் எல்இடியும் வந்து டிக்ளேர் ஆயிடுச்சு. அப்புறம் கிளாக் கண்ட்ரோல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிடுச்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா சுவிட்சு வந்து நம்ம ரீட் தான் பண்ணணும். ரீட் பண்ணுறதுக்குள்ள ஃபங்க்ஷன் என்னென்னா HAL GPIO ரீட் பின். அந்த போர்ட் என்னன்னு தெரியும் நமக்கு, சுவிட்சு GPIO போர்ட்டு. நம்ம சுவிட்சு பின்னு ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். GPIO பின்னில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டிக்ளேர் ஆகிருக்கு. கிளாக் எனேபிள் ஆகிருக்கு. போர்ட் பின்னு வந்து எல்இடி வந்து டிக்ளேர் ஆகிருக்கு. சுவிட்சு வந்து டிக்ளேர் ஆகிருக்கு. போர்ட் பின்னு பார்த்தீங்கன்னா PC13 வந்து எல்இடி. அதே PB9 வந்து சுவிட்சாக டிக்ளேர் ஆகிருக்கு. நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஒரு ஃப்ளாக் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கோங்க அன்சைன்ட் கேரக்டராக. இந்த பிட்வீன் யூசர் கோட் பிகின் அண்டு எண்டுக்குள்ளே டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு பெரிஃபரல்ஸ் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கோடு வந்து அப்படியே இருக்கும். அதுக்கு வெளியில் நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கோடு வந்து உங்களுக்கு எரேஸ் ஆயிரும். நியூ கோடில் வந்து டிக்ளேர் பண்ண அந்த பெரிஃபரல் மட்டும்தான் இருக்கும். அதனால் அந்த யூசர் கோட் பிகின் யூசர் கோட் எண்டு ரெண்டுக்குள்ளே உங்களோட கோட்ஸ் வந்து நீங்கள் புட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எரேஸ் ஆகாமல் இருக்கும் நெக்ஸ்ட் பெரிஃபரல் அப்டேட் பண்ணும். எஃப் கால் GPIO போட்டுட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் விட்டோன்னா என்னென்ன ஃபங்க்ஷன் ரெலவெண்டடாக இருக்குது, ரீடு ரைட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். நமக்கு இப்போ வந்து GPIO ரீடு பின் தான் தேவை. அதை அப்படியே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனில் வந்து 2 பாராமீட்டர் இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி சுவிட்சோட போர்ட்டு, சுவிட்சோட பின் நம்பர். சுவிட்சு வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணியிருப்போம், சுவிட்சு வந்து ஒரு போர்ட் பின்னில் இன்டர்னலாக போர்ட் பின் ஃபுல்லப்பில் இருக்குது. சுவிட்சோட ஒரு எண்டை வந்து போர்ட் பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு எண்டு வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சுவிட்சுக்கு அக்ராஸாக ஒரு டீபவுன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று போட்டிருப்போம். இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது லோ ஆகும். லோ ஆனால் சுவிட்ச் ப்ரெஸ் மீனிங்கு. சுவிட்சை எடுத்துட்டோன்னா ஹை ஆகும். சுவிட்சு வந்து நாட் ப்ரெஸ். அப்போ லோ மீன்ஸ் இந்த ரீட் பின் வந்து 0வாக இருந்துச்சுன்னா சுவிட்ச் ப்ரெஸ்ஸிங்கு, ஹையாக இருந்தால் நாட் ப்ரெஸ்ஸிங். இந்த HAL GPIO ரீட் பின்னோட வந்து ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணுறோம். அண்டு ஃப்ளாக் வந்து இனிஷியலாக வந்து 0ங்கிறது வச்சுருக்கோம். இப்போ 0ங்கிறது வந்து மேட்ச் ஆச்சுன்னா உள்ளே வந்து ஃப்ளாக்கை வந்து 100ஆக மாற்றிடும். ஃப்ளாக்கோட ஸ்டேட்டஸை மாற்றிடும். இது எதுக்காகனா அகைன் அந்த ஃப்ளாக் வந்து உள்ளே வராது. ஃப்ளாக் நீங்கள் ஒரு வேரியபிளாக இருந்தீங்கன்னா
கன்டினியூஸாக வந்து அதில் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு எல்இடி டாகுல் வந்து உங்களுக்கு இங்கே வந்து நமக்கு கிடைக்காது. அதனால் அந்த ஸ்டேட்டஸை மாற்றுறோம். மாற்றிட்டு எப்போ நீங்கள் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது 0 ஆச்சுன்னா உள்ளே வந்து ஃப்ளாக் ஸ்டேட்டஸை மாற்றிடும். எடுத்த உடனே ஃப்ளாக் ஸ்டேட்டஸ் 100 இருக்கும்போது HAL GPIO ரீட் பண்ணும்போது அது 1 இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ளாக்கை 0 பண்ணிவிட்டு எல்இடியை வந்து டாகுல் பண்ணிவிட்டு ப்ளூ போட்டு வெளியே வந்து அப்போ உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணும்போது ஃப்ளாக் 100 செட் ஆகும். எடுக்கும்போது ஃப்ளாக்கு 0 செட் ஆகிட்டு எல்இடி ஆன் பண்ணிடும். அடுத்து ப்ரெஸ் பண்ணும்போது ஃப்ளாக் 100 செட் ஆகும். அடுத்து எடுக்கும்போது எல்இடியை வந்து ஆஃப் பண்ணும். அகைன் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது சுவிட்சை எவ்ரி டைம் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டாகுல் ஆகிட்டு இருக்கும். உங்களோட உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு வேணும்னா அந்த சீக்வன்ஸ் கூட நீங்கள் இந்த செகண்ட் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி எடுக்கிற சீக்வன்ஸில் உங்களுக்கு ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு எல்இடி ஆன் ஆகணும், சுவிட்சை எடுத்துட்டோன்னா ஆஃப் ஆகணும் அப்படின்னா சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த 0ங்கிறப்ப ஃப்ளாக் எதுவுமே இல்லாமல் ரீட் பண்ணுறப்ப 0வாக இருந்துச்சுன்னா எல்இடி வந்து HAL GPIO ரைட் பின் போட்டோம் பின்னும் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பின்னு வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பின்னு வந்து ஆன் இருக்கும். 0 நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஆன் ஆல்வேஸ் இருக்கும். எடுத்துட்டிங்கன்னா ஆஃப். இப்போ உங்களுக்கு டாகுல் மட்டும் தான் நான் காட்டியிருக்கேன். இதை வந்து நீங்கள் அதில் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராம் யூஆர் புட் லோடர் வழியாக போர்டில் டம்ப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்புட் வந்து நான் ஷோ பண்ணுறேன். பாருங்கள், எல்இடி வந்து சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது ஆன் ஆஃப் பண்ணுறது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு போர்ட் பின்னை இன்புட்டாக டிக்ளேர் பண்ணுறது எப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.